பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி அப்படின்ற இந்த ஒரு திட்டத்தின் மூலயமா விவசாயிகள் ஒரு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகள் 2000 வாங்கிட்டு இருக்கீங்க. சோ இதுக்கு இது வரைக்கும் மத்திய அரசு தரப்புல இருந்து 19 தவணைகள் விவசாயிகளுடைய வங்கி கணக்குல நேரடியா செலுத்தப்பட்டிருக்கு. இந்த மாத இறுதிக்குள்ள அல்லது அடுத்த மாதம் முதல் வாரத்துல இந்த பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதியோட 20வது தவணை செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. சோ இதுல சில பேர் சில விஷயங்களை தப்பா பண்ணிருந்தீங்க அப்படின்னா வராது அப்படின்ற மாதிரி மாவட்ட ஆட்சியர் உட்பட பல வேளாண் துறை அலுவலர்கள் சொல்லியிருக்காங்க. சோ அது என்ன, நம்ம என்னென்ன விஷயத்தெல்லாம் கரெக்டா பண்ணியிருக்கணும், என்னென்னலாம் பண்ணலைன்னா நமக்கு அமௌண்ட் வராது, ஒருவேளை உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்குறது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு தெளிவா சொல்லித்தரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதே போல இந்த பிஎம் கிசான் 20th இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எப்போ வரும் அப்படின்றது ஒரு தெளிவான கிளியரான கிளாரிபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் வச்சுங்க. அப்பதான் இது போல போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இங்க லைட்டா கொடுத்துருக்காங்க, நான் படிச்சு காட்டுறோம் தெரிஞ்சுங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி என்பது இந்திய அரசாங்கத்தின் ஒரு திட்டமாகும். இதில் அனைத்து சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கும் குறைந்தபட்ச வருமான ஆதரவாக ஆண்டுக்கு 6,000 நிதி உதவி அளிக்கப்படுகிறது. இது இந்திய அரசினுடைய ஒரு திட்டம். இதுல சிறு குறு விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே வருஷத்துக்கு 6,000 ரூபாய் உதவி தொகையா கொடுக்குறாங்க. ஸோ நீங்க என்ன ப்ரௌசர் வச்சிருக்கீங்களோ, அது மொபைல் போனா இருந்தாலும் சரி, லேப்டாப்பா இருந்தாலும் சரி, மொபைல் போன்லுமே நீங்க இதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம், எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகும். நான் வீடியோவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக லேப்டாப்ல பண்றேன். ஸோ நீங்க லேப்டாப், சிஸ்டம், மொபைல் போன், டேப் எதுல பண்ணாலும் உங்களுக்கு இந்த இதெல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ கரெக்டா நீங்க பண்ணிக்கங்க. நீங்க என்ன ப்ரௌசர் வச்சிருக்கீங்களோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதுல போயிட்டு பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. பிஎம் கிசான் சொல்லிட்டு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா பிஎம் கிசான் சம்மன் நிதி அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டை நீங்க ஓப்பன் பண்ணீங்க. நான் நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். pmkisan.gov.in அப்படின்றத அந்த வெப்சைட்டோடைய டைரக்ட் லிங்க். ஸோ நீங்க இந்த டைரக்ட் லிங்கை டைப் பண்ணி கூட இந்த வெப்சைட்டுக்கு நீங்க வரலாம். ஓகே, நீங்க இந்த வெப்சைட்டுக்கு வந்தோடனே உங்களுக்கு வெப்சைட் இப்படிதான் இருக்கும். ஸோ pmkisan.gov.in அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைரக்டா டைப் பண்ணி இந்த வெப்சைட் வரலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க பிஎம் கிசான் டைப் பண்ணி இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி வந்தாலும் ஓகே, இல்ல நீங்க டைரக்ட் இந்த யூஆர்எல் pmkisan.gov.in அப்படின்ற யூஆர்எல் போட்டு வந்தாலும் சரி, இந்த வெப்சைட் நீங்க வந்துக்கலாம். இங்க வந்தீங்க அப்படின்னா நியூவா ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், நான் இது வரைக்குமே நிதி வாங்கலப்பா, நான் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி நான் காசு வாங்கினேன், ஆனா எனக்கு இப்போ வரதில்லை, ரீசெண்டா இப்போ ஒரு 15வது தவணைக்கு அப்புறம் வரதில்லை, 16வது தவணைக்கு அப்புறம் வரதில்லை, இந்த 19வது தவணை லாஸ்ட் 19வது தவணை வரல, நானா அதுக்கு முன்னாடிலாம் அமௌண்ட் வாங்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னா நீங்க இந்த இகேஒய்சி பண்ணாம இருக்கீங்க. ஸோ இந்த இகேஒய்சி நீங்க பண்ணுங்க. ஓடிபி பேஸ்டு நீங்க இகேஒய்சி பண்ணலாம், இல்ல பயோமெட்ரிக் பேஸ்டு இகேஒய்சி பண்ணலாம். நீங்க உங்க ஆதார் கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஓடிபி பேஸ்டு இகேஒய்சி ஈஸியா உங்களால பண்ண முடியும். இல்ல என்கிட்ட மொபைல் நம்பர் நான் லிங்க் பண்ணி வைக்கல என்னோட ஆதார்ல அப்படின்னா பக்கத்துல இருக்கிற சிஎஸ்சி சென்டருக்கு போங்க. சிஎஸ்சி சென்டர். ஸோ அங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பயோமெட்ரிக் வச்சு அதுக்கான கேஒய்சியை உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அமௌண்ட் வரல அப்படின்னா இந்த விஷயத்த வச்சுதான் நீங்க ஒரு விஷயம் செக் பண்ணணும், கவுன் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனு. ஸோ இதை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் நான் சொல்றேன். அது கீழே இதுல இன்னும் என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். ஸ்டேட்டஸ் ஃபார் செல்ஃப் ரெஜிஸ்டர் ஃபார்மர்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணது அப்ரூவல் ஆச்சா என்ன ஆச்சுன்னு. இந்த பெனிஃபிஷரி லிஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஊர்ல யார் யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி அப்டேட் மொபைல் நம்பர்ல போயிட்டு உங்க மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. இதுல கிசான் மொபைல் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்மே டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க, அதையுமே நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கவுன் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். நான் நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன், நீங்க அதே டேப்ல கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. கவுன் யுவர் ஸ்டேட்டஸ் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்டர் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கும். ஸோ உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் தெரியல அப்படின்னா நீங்க கவலைப்படவே வேணாம். இங்க மேல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, கவுன் யுவர் ரிஜிஸ்டர் நம்பர்னு. ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல போனோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மொபைல் நம்பர் கேட்கும், நீங்க உங்க மொபைல் நம்பர் கொடுத்துங்க, நான் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். இந்த வெப்சைட்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்க மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால ஐடி எடுத்துக்க முடியும். ஸோ அதனால ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கேப்சா, ஸோ அதை கரெக்டா பார்த்து டைப் பண்ணிக்கோங்க, அதுல என்ன இருக்கோ அது. ஸோ கேட் மொபைல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று சென்ட் ஆகும் பிஎம் கிசான் வெப்சைட்ல இருந்து. இவர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடிபி வரும். ஸோ 119522 அப்படின்றத எனக்கு வந்திருக்க ஓடிபி. நான் கெட் டீடைல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இது அப்படியே நமக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, அவங்களோட நேம் என்ன அப்படின்றது வந்துடும். ஸோ வெங்கடாச்சலம்
அவங்களோட நேமு, ஸோ அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்றது இங்கே வந்துருச்சு. ஸோ நான் இந்த இடத்துல போயிட்டு திரும்ப கார்னர் ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு, இந்த டேப் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணா விடுங்க, வேணாம் அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. திரும்ப இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டுருங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைச்சிரும். ஸோ இந்த நம்பரை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கேப்சா, ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. கேப்ஸு ஸ்மால் இதெல்லாம் கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. தப்பாக ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் லாகின் பண்ணி பார்க்க முடியாது. திரும்ப கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப அகைன் ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. எனக்கு ஓடிபி வந்துருச்சு 350963. இதுதான் என்னோட ஓடிபி. நான் கெட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லாகின் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ லாகின் ஆயிடுச்சு. கோனிவர் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இந்த ஒரு பேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எப்போ ரிஜிஸ்டர் பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஃபார்மர் நேம் என்ன அட்ரஸ் என்ன, மொபைல் நம்பர், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணா அப்டேட் டீடைல்ஸ் கொடுத்து நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இங்க கீழே வந்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த விஷயத்தை தான் நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கணும். என்ன அப்படின்னா லேண்ட் சீடிங் அப்படின்றது எஸ்ல இருக்கணும், இகேஒய்சி அப்படின்றது எஸ்ல இருக்கணும், ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஸ்டேட்டஸ் எஸ்ல இருக்கணும். இது மூணுமே உங்களுக்கு எஸ்ல இருந்துச்சு அப்படின்னா பிஎம் கிசான் சைட்ல உங்களுக்கு எந்த இஷ்யூமே இல்லை. இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு நான் வீடியோக்கு நெக்ஸ்ட் சொல்றேன். இப்போதைக்கு இந்த வெப்சைட் உள்ள லாகின் பண்ணி இந்த 3 விஷயமே உங்களுக்கு எஸ்எஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரீசன் ஃபார் இன்எலிஜிபிள் எதனா இருந்துச்சுன்னா அதை பத்தி இங்க போட்டிருப்பாங்க. இவங்க வந்து டெம்பரவரி ஹோல்டு அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ரீசனு. ஸோ இது என்னன்னு நம்ம வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட்ல கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு சில பேருக்கு கரெக்டான ரீசன் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குங்க, லேண்ட் சீடிங் நோன்னு இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு லேண்ட் சீடிங் நோ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து உங்க அக்ரி ஆபீஸ்ல போயிட்டு உங்களுடைய பட்டாவை சப்மிட் பண்ணுங்க. பட்டாவை சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்க டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு இந்த லேண்ட் சீடிங் அப்படின்றத எஸ்ன்னு சொல்லிட்டு மாற்றி விடுவாங்க. இது என்ன அப்படின்னா நீங்க லேண்டை வந்து வச்சிருப்பீங்க, இல்லை கூட்டு பட்டாவில் வச்சிருப்பீங்க, இல்லை ஏதாவது மிஸ் ஆகியிருக்கும், அதனால லேண்ட் உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல தான் அங்கே நோன் கொடுத்துருப்பாங்க. நீங்க உங்களுக்கு லேண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கான பட்டாவை எடுத்து போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணிட்டு அதை எஸ் அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டுருவாங்க. இகேஒய்சி ஸ்டேட்டஸ், ஸோ இதை வந்து நான் இந்த வெப்சைட்ல சொல்லியிருந்தேன். இகேஒய்சி அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்க ஆதார்ல மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆதார் பேஸ்டு ஓடிபி பேஸ்டு இகேஒய்சி பண்ணிக்கலாம். இல்ல என்கிட்ட ஆதார்ல நான் மொபைல் நம்பர்ல லிங்க் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க சிஎஸ்சி சென்டர் போங்க. ஸோ சிஎஸ்சி சென்டருக்கு போயிட்டு அங்க கைரேகை வச்சு தம்ப் மூலயமா உங்களுடைய இகேஒய்சி நீங்க ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வரைக்குமே இந்த அமௌண்ட் வரல, 19வது தவணைலாம் வரல அப்படின்னா இந்த இகேஒய்சி நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிடும். லேண்ட் சீடிங் பண்ணாலும் வர ஆரம்பிச்சிடும். ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஸ்டேட்டஸ் இது வந்து நோல இருக்கு அப்படின்னா இது ரொம்பவே சிம்பிள். நீங்க ஒண்ணு பேங்க்குக்கு போயிட்டு நேரடியா பேங்கோட பிரான்ச்சை விசிட் பண்ணி அங்க இதை பத்தி பேசி உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க சீடிங் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா ஆதார் வெப்சைட் இருக்குல்ல, ஆதார் வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை சீடிங் பண்ணிக்கலாம். உங்க ஆதார் வச்சு லாகின் பண்ணி இந்த 2 வேவ்ல பண்ணலாம். நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க, ஒரு ஆதார்ல எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வேணா லிங்க் பண்ண முடியும். ஆனா ஒரு ஆதார்ல ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் சீட் பண்ண முடியும். ஸோ எந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க சீட் பண்றீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுடைய அமௌண்ட் வரும். இது மட்டும் இல்ல, கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாத்துக்குமே இதுக்கப்புறம் ஆதார் பேஸ்டு பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ நீங்க எந்த பேங்க் உங்க ஆதார்ல சீட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த பேங்க்குக்கு தான் கவர்மெண்ட்ல இருந்து வர எல்லா அமௌண்ட்டுமே வரும். ஸோ அது எந்த பேங்க்ல பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சீட் பண்ணுங்க. ஒரு ஆதார்ல எத்தனை பேங்க் போனோம்னா லிங்க் பண்ணலாம். லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எத்தனை பேங்க் அக்கௌண்ட் இவருக்கு இருக்கு, எவ்வளவு நடக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாக்குறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா சீட் பண்றது ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ டெம்பரரி ரீசன் பார்த்தாச்சு. லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் டீடைல்ஸ் போட்டு இங்க போட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் நான் 19வது தவணை உங்களுக்கு வரல, ஸோ அதனால அது வரல அப்படின்றது இங்க போட்டிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் என்ன அப்படின்ற எல்லா விஷயமும் இங்க தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளவுதான்.